பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. நம்பிக்கையோடு ஐயப்பாட்டின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலக்களிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். When you ask, you must believe and not doubt, because the one who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 6. கணவன் மனைவி உறவுக்கு முக்கியமானது நம்பிக்கை. சந்தேகம் என்ற கொடிய நோய் வந்தால் குடும்ப வாழ்வு நிலைக்குலைந்து போய்விடும். சந்தேகம் என்ற நோய் வந்தால் பொய் உண்மையாக தோன்றும், அன்பு வெறுப்பாக மாறும். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான பக்தி கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தால் நாம் நன்மையையும் தீன்மையையும் நன்கு உணர்வோம். சந்தேகங்களை உருவாக்கும் கருத்துக்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நாம் நன்கு அறிய முடியும். அதற்காக நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் பரிசுத்த ஆவியின் மூலம் ஞானத்தை பெற ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துடிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துடிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.